ஹரி ஓம் ஸ்ரீருத்தம். தமிழில் 6வது அனுவாகம் 10லிருந்து 15வது மந்திரத்தை இன்னைக்கு நான் முடித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பாக எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீபிய தீர்க்க சுமங்கலி பவ சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவதோ சர்வ மங்களானி பவந்தோ ததாஸ்தோ. இந்த 6வது அனுபாகம் முழுவதுமாக நான் கூறியபடி அது ரிஷி பரமேஸ்வரன் சொல்றாங்க. அதாவது பரமேஸ்வரன் பேர்ல நிறைய ரிஷிகள் இருக்கலாம். ஆனால் சந்தஸ் பங்கி, அதான் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்துல காயத்ரி, உஷ்ணுக்கு, அனுஷ்டுப்பு, பிருஹதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜெகதி, இந்த 7 சந்தஸ் இருக்கு. தேவதன் ருத்ரன் தான். இதுதான் இதோடைய இது. எல்லாமே பிரதமைக வச்சனம், தட் இஸ் சிங்குலர், ஒருமை, தேர்ட் பர்சன், 3வது மனிதன் சொல்ற மாதிரி தான். உத்தம புருஷன், மத்தியம புருஷன், 3வது மனுஷன் சொல்ற மாதிரி தான். எல்லாமே அப்படிதான் வரும். நான் திருப்பி அதை சொல்லல. எல்லாமே 4ஆம் விபக்தி, 4ஆம் உருவு கு, அவனுக்கு, அவனுக்காக. அது வரைக்கும் நம்ம தெளிவா இருக்கலாம். இப்ப நான் மந்திரத்தை சொல்லிட்டோ அப்புறம் நான் அதனுடைய பதப்பிரிவுகளை கூறுகின்றேன். ஓம் நம ஸ்ரவாய ச பிரதிஸ்ரவாய ச நம ஆசுஷேணாய ச சுரதாய ச நம சூராய ச வபிந்ததே ச நமோ வர்மிணே ச வருதினே ச நமோ பில்மினே ச கவச்சினே ச நம ஸ்ருதாய ச ஸ்ருதசேனாய ச. இப்போ இங்க பாருங்க, மந்திரத்தை ஆரம்பிக்கலாம். நம ஸ்ரவாய ச. ஸ்ரவாய இது ஆக்சுவலா இது வினை சொற்கள், வேர்ப்ஸ், கிரியாபதங்கள், வேர்ப்ஸ். இந்த வேர்ப்ஸுக்கு இந்த வினை சொற்களுக்கெல்லாம் உங்களுக்கு விபக்தி ரூபமாக கொண்டு வர முடியாது. ஒன்லி ஃபார் நவுன்ஸ், பெயர் சொற்கள் தான். நவுன்ஸுக்கு தான் நீங்க ராமஹ, ராமோ, ராமஹாலாம் சொல்லலாம். 1ஆம் விபக்தி இது. இந்த கிரியா திகந்த பிரத்யேன பேரு சுபந்தம் திகந்தம் இருக்கு. சுபந்தம் நவுன், திகந்தம் வேர்ப்ஸ். இந்த திகந்தத்துக்கெல்லாம் இது வராது. ஆனா அந்த கிருதந்த மூலமாக பாணினியுடைய தாத்துல, கர்த்தரி அந்த தாத்துல கிருதந்தான ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதுல இப்போ இந்த ஸ்ரு தாத்து சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ரு தாத்து ஸ்ரவஹ அப்படின்னு வரும். இப்போ நம ஸ்ரவாய ச பிரதிஸ்ரவாய அப்படின்னு வரும். அந்த ஸ்ரவாய அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அதனால ஸ்ரவாய ராமாய, அது நவுன் வந்துருக்கனால ஸ்ரவாய அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க இக்தி பிரத்யா இருக்கு. அதுலயும் அப்புன்னு ஒரு சுபந்தத்துல 22 இதுல அப்பு அச்செல்லாம் போடலாம். போட்டாக்கா எல்லாமே நவுன் ஃபார்மேட்ல வாயிடும். இப்போ ஸ்ரவஹ, ஸ்ரவா, ஸ்ரவம், அப்புறம் ஸ்ரவணம்னு இருக்கு. ஸ்ருணோமி, அந்த ஸ்ரு வேற, அந்த ஸ்ரு வேற. ஸ்ருண்வன் நூதிபி சீத ஸ்ரு. ஸ்ரவாமி, ஸ்ராவயாமி நான் சொல்றேன். நான் உங்களை கேட்க வைக்கிறேன். அதாவது நான் பிரசங்கம் பண்றேன், கேளுங்கன்னு ஒருத்தன் ஸ்ராவயாமிங்கிற கதை சொல்றேன். இப்போ அதனால அந்த ரூபங்களை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த அர்த்தம் கரெக்டா வரும். அது புரியறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் இருக்கலாம் சம்ஸ்கிருதத்துல, அவர்களுக்காக. நம ஸ்ரவாய ச. ஸ்ரவாய கரெக்ட். ஸ்ரவாய ராமாய. ஸ்ரவாய ச, ஏன்னா ஸ்ரவணம் ஸ்ரு தாத்து வர்பா இருந்தாலும் கிரியாபதமா இருந்தாலும் ஸ்ரவாய ச பிரதிஸ்ரவாய, எங்களையும் கேட்க வைக்கிற பிரதிஸ்ரவணம். நீ சொல்ற பிரதிஸ்ரவணம் எங்களையும் கேட்க வைக்கிற. நீ தான் சொல்லப்பட்டவன், நாங்க கேட்கிறோம். மந்திரம், வேத மந்திரத்தை யாரு கொடுத்தா? சிவன் தானே. அவருடைய உடுக்கலேருந்து தானே வந்தது, டமருலேருந்து தானே வேதங்கள் வந்தது. அது கிரியேஷனுடைய ஸ்டார்ட். சோ நம ஸ்ரவாய ச பிரதிஸ்ரவாய ச நம ஆசுஷேணாய ச சுரத. ஆசுங்கிறது அதுவும் வர்பு தான், கிரியாபதம் தான், வினை சொற்கள் தான், ஸ்டேட் ஆஃப் டூயிங் ஆக்ஷன், வர்ப்ஸ். ஆனா அது நவுன், வர்பல் நவுனா மாறிடும் இந்த கிருதந்தத்துல. எப்படின்னு பார்க்கலாம். ஆசுங்கிறது ஃபாஸ்ட், வேகம், சீக்கிரம். ஆசு சேனா. சேனங்கிறது சேனா, அதுவும் பெண்லிங்கம், ஸ்திரீலிங்கம், ஆண்லிங்கம், பெண்லிங்கம். சேனாயைன்னு வரணும். ஆனா அந்த ஆசுகோ பகுவிரீஹி 8-4-1. நீங்க பாணினி சூத்திரங்கள்ல போனாலும் 8வது புஸ்தகம் 4வது விபாகம் சாப்டர் 1வது வர்ஸ். இந்த பகுவிரீஹி தத்புருஷ பத்தி எல்லாம் சொல்லியிருப்பான். அந்த மொத்தத்திலேயே ஒரு ஆணை ரெஃபர் பண்ணிச்சுன்னா, உல்லேகனம் பண்ணிட்டுனா, குறிப்பிட்டுதுன்னா, அது மொத்தமாவே கடைசி வர்பா இருந்தா கூட அது ஆண்பாலுக்கு போயிடும்.
அதான் இப்போ நம ஸ்ரவாய ச பிரதிஸ்ரவாய ச நம ஆஷு வேகம் ஆஷு சேனா சேனாய ச சேனாயைன்னு வரல பார்த்தலா சேனாய நான்காவது விபக்தி உருபு அதான் நான் சொல்ற மாதிரி பகுவிரீகிலாம் போட்டு பார்த்தா தெரியும் கொஞ்சம் வித்தியாசம் வருது வேத சம்ஸ்கிருதத்துக்கும் பாணினி கிளாசிக்கல் சம்ஸ்கிருதம் நம ஸ்ருதாய ச நம ஸ்ரவாய ச பிரதிஸ்ரவாய ச நம ஆஷுசேனாய ஃபாஸ்ட் சேனைகள் ஆஷுசேனாய ச ஆஷு ரதாய ரதங்களும் ரதம் கரெக்ட் ரதம் வந்து நபும்சகலிங்கம் அது நான்காவது விபக்தி ரதாய தான் வரும் ஆஷுசேனாய ச ஆஷு ரதாய ச பிரிக்கணும் ச அண்ட் ஆஷு ஃபாஸ்ட் ரதங்கள் அதுக்கும் நமஸ்காரம் நம ஸ்ரவாய ச பிரதிஸ்ரவாய ச நம ஆஷுஷேனாய சாஷுரதாய ச நம சூராய சாவபிந்ததே ச சூராய சூரம் அது கரெக்ட் வீர தீர சூரன் சூராய ச அவபிந்ததே ச அவங்கிறது உபசர்க்கம் 22 உபசர்க்கத்துல நான் சொன்ன முன்னாடி அவங்கிறது ஞானம் இருக்கணும் அந்த பிந்ததே அது பிந்துதான் தாத்து அவபிந்ததேங்கிறது அவபித்தியதேன்னு வரும் பாவகரண ரூபத்தெல்லாம் இருக்காது ஆத்மனே பதம் போதீங்கன்னா பிந்ததி எல்லாமே பிரதம புருஷன் தான் பிரதமைக்க வச்சனம் சொல்லிட்டேன் தேர்ட் பர்சன் சிங்குலர் மாஸ்குலின் இப்போ த நாலேஜ் ஆஃப் பிந்தனங்கிறது பியர்சிங் வெட்டுறது அப்படியே அஸ்திரங்கள்லாம் போய் அப்படியே வெட்டிச்சு பூமி அப்படியே கட் ஓப்பன் அந்த மாதிரி பிந்தனம் பின்னங்கிறோம் செப்பரேட் மாதிரி பிந்து தான் தாத்து அகம் பிந்தாமின்னு கூட சொல்லலாம் ஐ எம் கட்டிங் ஸோ ஆசுஷேனாய இப்போ நம ஸ்ரவாய ச பிரதிஸ்ரவாய ச நம ஆசுஷேனாய சாசுரதாய ச நம சூராய சாவபிந்ததே ச அந்த நாளை தெரிஞ்சுக்கோ அவகச்சாமி அது தெரிஞ்சுக்கணும் அவருடைய பிந்தனம் அவ்வளோ பவர்ஃபுல் வெட்டுறது அவபிந்தனம் ஈ கட்ஸ் எவ்ரிதிங்னா நான் அதோட அர்த்தம் சொல்றேன் பிசிக்ஸ் அர்த்தம் அவபிந்ததே ச நமோ வர்மினே ச வரூதினே ச வர்மினம் வரூதினும் பெரிய வித்தியாசம் இல்லை வர்மினம் மேலாடைகள் அந்த போர் வீரர்கள் அணியும் இரும்பு காயம் படாமல் இருக்க மேல அவங்களுக்கு நம்ம கதிர் சட்டையெல்லாம் போட்டு போருக்கு போக முடியாது இல்லையா இரும்பு ஆடைகள் போட்டு போவாங்க வர்மினே ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி நம்ம வர்மினேச்ச வரூதினேச்ச ஒரு சமூகத்துக்கே ஆடையா இருக்கப்பட்டவர் பரமேஸ்வரன் சமூகத்திற்கே போர் ஆடைகள் மாதிரி அந்த சேனைகளுக்கே அது குரூப்புக்கு அதுதான் வரூதினேச்ச நமோ வர்மினேச்ச வரூதினேச்ச நமோ பில்மினேச்ச இது எல்லாமே இந்த பில்மின் இந்த வரூதின் வர்மின் எல்லாமே நகாராந்த புல்லிங்கம் அதனால்தான் ஆத்மனே ஆத்மன் சப்தம் தான் சாதாரண எல்லாருக்கும் தெரியப்பட்ட சப்தம் ஆத்மனே வரூதினே பில்மினே பில்மின் என்ன தலைக்கு தலைப்பாகுனா ஹெல்மெட்னு ஆங்கிலம் சொல்லலாம் போர் கவசத்துல ஒன் ஆஃப் த ஒரு சுரக்ஷித ஒரு காப்பாற்றுதல் ஒரு ஆடை இரும்பு ஆடை ஹெல்மெட் தலைக்கவச்சம்னு சொல்லலாம் தலைக்கவச்சம் தான் பில்பனம் பில்பினேச்ச கவச்சினம் கவச்சம் உடம்பு கவச்சம் அதுக்கு அதை வைத்துக் கொண்டிருக்கப்பட்டவனுக்கு பரமேஸ்வரன் அவன் என்ன சொல்றான்னா தலையில உனக்கு தலை கவச்சத்தை வச்சிருக்க உடம்பு கவச்சம் வச்சிருக்க பில்மினே ஆத்மனே ச பிறகு ச கவச்சம் ச கவச்சம் அதுதான் ச பிரிச்சுக்கணும் ச கவச்சினே ச கவச்சின் கவச்சினே ச அப்ப எப்படி வருது நம ஸ்ரவாய ச பிரதிஸ்ரவாய ச நம ஆசுஷேனாய சாசுரதாய ச நம சூராய சாவபிந்ததே ச அவபிந்தனம் இருக்கணும் அவருடைய இது அவபிந்ததே ச நமோ பில்மினே ச கவச்சினே ச நம ஸ்ருதாய ச ஸ்ருதாதோ ஸ்ருதாய அப்ப ஸ்ருதஹ எல்லாமே வரும் ஸ்ருதம் ஸ்ரவஹ ஸ்ருதஹ இதெல்லாம் இந்த அப்பு பிரத்யம் இந்த அச்சு இதெல்லாம் சுபந்தத்தை சுப்பிரத்தியத்தில் சேர்த்தல்னாக்கா அந்த ஸ்ருதஹ ஸ்ருதா ஸ்ருதம் இப்போ அதனால ஸ்ருதாய ஸ்ருதஹ ஸ்ருதாய அது வந்து இந்த வர்பு இந்த கிரியாபதம் ஆட்டோமேட்டிக்கா வர்பல் நவுனா மாறி இந்த ஹியரர்னு ஆயிடுறது நம்ம ஸ்ருதாய ச ஸ்ருதசேனாய நீ வந்து நான் சொல்றதெல்லாம் என் மந்திரத்தெல்லாம் நீயும் கேட்கிற பகவானே உன்னுடைய சேனைகள் அந்த சேனைகளும் மந்திரங்களாக அவர்கள் மாறி அவர்களுக்கும் என்னுடைய மந்திரம் அவர்களும் மந்திரத்தை கேட்க அவங்களுக்கும் நமஹன்னு சொல்றோம் இதான் அதோடைய அர்த்தம். இப்போ இந்த அம்பு கவச்சம் ஹெல்மெட்டு தலை கவச்சம் எல்லாம் சொல்றோமே இதெல்லாம் ரிஷிகள் வந்து அந்த காலத்திலே ருத்ரதாண்டவம் அந்த ஃப்ரிட்ஜ் ஆஃப் கேப்ரா சொல்ற மாதிரி அவர் தியானம் பண்றச்ச அப்படியே சிவனுடைய ருத்ரதாண்டவத்தை பார்த்தாராம் கலிபோர்னியா பீச்சில் டாவ் ஃபிஸ்க் புக்கில் எழுதுறாரு.
அந்த முதல் 3 வினாடிகளை உலகம், இந்த பிரபஞ்சம், உலகம் தான், இந்த உலகம் ஒண்ணுமே இல்லை, அது ஒரு பொட்டு கூட கிடையாது. இந்த பிரபஞ்சம் வெடித்து சிதறியது முதல் 3 வினாடிகள் உலகம் ஆயிடுது. முதல்ல லைட்டு, அப்புறம் சவுண்டு, எனர்ஜி அண்ட் மேட்டர். ருத்ரதாண்டவம் ஆடி இருக்கார் சிவபெருமான். இப்ப நீங்க சூரியன் எடுத்தோம்னா அவருடைய அம்புகள் வரும். எப்படின்னாக்கா ஃபிளேர்ஸ், தீப்பந்தங்கள், நாக்கு மாதிரி வெளியில செதறி அடிச்சுட்டே இருக்கும். த டங் ஆஃப் த சன் அப்படிம்பாங்க. சூரியனுடைய அமைப்பு அப்படிதான், செதறி வெடிச்சு செதறி நாக்கு மாதிரி அவருடைய கதிர் அலைகள், அம்புகள் மாதிரி அப்படி 1000 கிலோமீட்டர்லாம் ஒண்ணுமில்ல, 50 லட்சம் கிலோமீட்டர்லாம் அப்படி தள்ளி இப்போ 93 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் நம்ம டிஸ்டன்ஸ், 93 மில்லியன் செதறி போகுமா. அப்போ அது அம்பு தான், எனர்ஜி தான். அம்புங்கிறது ஒரு எனர்ஜியை குறிக்கிறது. ஹெல்மெட்டுங்கிறது நம்முடைய தலைக்கவசங்கிறது நம்முடைய எல்லா கிரகங்களுக்கும். இந்த சூரியன் மட்டும் ஒரே சூரியன் நினைச்சுக்காதீங்க. நம்ம மில்கி வேங்கிற அந்த மண்டலத்திலேயே 10,000 - 40,000 கோடி சூரியன் இருக்காங்க. எல்லா கிரகங்களுக்குமே சுத்தி மேகங்கள் இருக்கணும், அட்மாஸ்பியர் இருக்காங்களோ, அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க, மேகங்கள், கார் மேகங்கள். நம்ம உலகத்தை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அதனால கொடூரமான ஞானம் வச்சுக்கோ, அந்த கொடூரமான வர அம்புகள்லாம் ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு கவசங்கள் இருக்கு. சூரியன்லேருந்து வர்றது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ங்கிறாங்க. அந்த தீப்பந்தங்கள், அந்த அலைவரிசைகளில் வரக்கூடியது அல்ட்ரா வயலட். அது தாக்காது. அதுதான் அந்த கவச்சம். தலைக்கு கவச்சம் இருக்கு, உடம்புக்கு கவச்சம் இருக்குன்னா உலகத்திற்கே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, மேகங்கள் இருக்கு. அதுதான் கவச்சம் நமக்கு வாழறதுக்கு. பல உயிர்கள் இருக்கலாம், பல மண்டலங்கள்ல, பல கிரகங்கள்ல, தெரியாது நம்ம எல்லாத்துக்குமே இதுதான் கவச்சம். அதை குறிக்கின்றார்கள். சேனாங்கிறது என்ன? நம்ம உலகம் சேனை மாதிரி தான் ஓடுறது. இந்த குரூப் என்ன? உலகத்திற்கு சூரியனுக்கு 9 குழந்தைங்க. அவன் சூரியனை சுத்தின்னு வரும், எல்லாரும் 9 கிரகங்களும். சூரியனும் இந்த மண்டலத்துல மில்கி வே நடுவில் ஒரு குழி இருக்கு, பிளாக் ஹோல், கருங்குழி. அதுக்கு காந்த சக்தி அதிகம், அதெல்லாம் இழுத்து வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த குழி பள்ளத்தை சுத்தின்னு வரான் சூரியன். 233 மில்லியன், அதாவது 23.3 கோடி வருடங்கள் ஆகின்றது ஒரு சுற்றுக்கு. நம்மளோட 365 நாள் ஆகுது ஒரு சுற்றுக்கு சூரியனை. இதெல்லாம் அந்த கணக்குல தான் அந்த ரதம் வச்சுட்டு இருக்கா. சூரியனை ரதம் தான் வச்சுட்டு இருக்கா, ரதம் ஓட்டுறதான் தான் வச்சுட்டு இருப்பா. வேதத்துல தான் கார்த்தாலே இந்த ரதம் ஓட்டிட்டு 7 குதிரைகளோட 7 ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரேஸ். 7 குதிரைன்னா 7 ஸ்பெக்ட்ரம், காமா ரேஸ், இந்த எக்ஸ் ரேஸ், இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், லைட்டு, இன்ஃப்ராரெட், மைக்ரோ, மேக்ரோவேவ், அதை வச்சுட்டு ஓடின்னு வர. அதைத்தான் இந்த சப்தத்தை அக்னே சவிதா சப்த ரிஷய அப்படிங்கிறாங்க. சப்த ஜிஹ்வா, 7 டங்ஸ் ரேஸ். ஸோ இதெல்லாம் வச்சுருந்தான், இதை அடிப்படையாக வச்சிருந்தா அந்த ருத்ரஞ்சமகம்லாம் அது ஒரு அடிப்படை இருக்குங்கிற. வேதத்துல வர்றதெல்லாம் விஞ்ஞானத்தை அடிப்படை, மந்திரங்கள் மூலமாக பகவானை நம்ம பிரார்த்தனை பண்றது, இதெல்லாம் நம்ம ஒரு அலைவரிசையில போனா தான், ஒரு மரியாதை கொடுத்து ஒரு வணங்கினா தான் அந்த அலைவரிசையில போய் நம்ம சரீர சுத்திக்கு நமக்கு ஏற்படும். சரீர சுத்திக்கு டாக்டர்கிட்ட போறோமா இல்லையா? உடம்பு தலைவலிச்சுன்னா டாக்டரை போய் மருந்து வாங்கி சாப்பிட்றோம். அப்பதானே நம்ம தியானம் பண்றதுல கோவிலுக்கு போறது இல்லை. அந்த பக்கம் தலைவலி பொறுக்க முடியாத தலைவலினா கோவிலுக்கு போறது கிடையாது, டாக்டர்கிட்ட போறோம். அவர் ஒரு சிறிய சக்தி. அது மாதிரி பல சக்திகள். ஸோ இதுடன் நான் முடிந்து கொள்கிறேன். அனுவாதம் 7 நான் தொடங்குகின்றேன். அது வரைக்கும் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். பூயா தாவத் சுபமங்கலம். என்னுடைய சேனலை நீங்க பதிவு செய்து கொண்டீர்களானால் என்னுடைய தொடர்ச்சியாகவே என்னுடைய இந்த பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கும். அது வரைக்கும் ஹரி ஓம். பூயா தாவத் சுபமங்கலம்.